நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த சுதந்திர காத்து, அன்னைக்கு பல தலைவர்கள் சிந்தின ரத்தத்திலிருந்து உருவானது. நாம இன்னைக்கு நிமிர்ந்து நிற்க காரணமான அந்த மாமனிதர்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாடு தன்னோட 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுது. இந்நாள் வெறும் விடுமுறை நாள் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய நன்றியறிதல் நாள். நினைச்சு பாருங்க. அகிம்சை வழியில உலகை திரும்பி பார்க்க வச்ச மகாத்மா காந்தி ஒரு வலுவான அரசியல் சாசனத்தை நமக்கு கொடுத்தாரு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நாட்டின் அடித்தளத்தை அமைச்சாரு. ஜவஹர்லால் நேரு அப்புறம் ஜெய்ஹிந்த்னு முழங்கி நம்ம ரத்தத்தை சூடாக்கின சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாரும் போட்ட விதையில் தான் நாம இன்னைக்கு ஒரு சுதந்திரமான குடியரசு நாடா வளர்ந்து நிற்கிறோம். பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிட்ட போது அவருக்கு தெரிஞ்சிருக்காது அவர் நினைச்சது ஒரு நாள் நிஜமாகும்னு. ஆனா இன்னைக்கு நாம அந்த நிஜத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தலைவர்கள் நமக்கு ஒரு அழகான வரைபடத்தை கொடுத்துட்டாங்க. அந்த வரைபடத்துல ஒரு நேர்மையான அன்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட இந்த தேசப்பற்று முடிஞ்சிடாம, ஒரு இந்தியனா நம் நாட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு யோசிப்போம். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.